வணக்கம் நண்பர்களே. அந்த காட்டில் 2 பயங்கரமான அரக்கர்கள் இருக்காங்க. இடும்பன், இடும்பி அப்படின்ற 2 பேர். அந்த காட்டை அவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது தன்னோட அண்ணன் தம்பிங்களோடையும் அம்மாவோடையும் வர பீமன் என்ன பண்ணுறாரு, அவங்களெல்லாம் அங்கே இறக்கி வச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு நீர்நிலை இருக்குது, அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வராரு. அவங்களும் இன்னும் மயக்கத்திலே இருக்காங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இப்படி எப்படி வாழ வேண்டியவங்க இப்படி இருக்காங்களேன்னு வருத்தத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த காட்டில் இடும்பன் இடும்பின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடும்பனுக்கு மனுஷ வாசம் அடிச்சிருது. யாரோ மனுஷங்க இந்த காட்டுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப நாள் கழித்து எனக்கு மனுஷ வாசம் வருது, எனக்கு மனுஷ கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால் இடும்பி நீ போய் அது யார் என்னன்னு பாருன்னு தன்னோட தங்கச்சியை அனுப்புகிறாரு. பாரு நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் தன்னோட தங்கச்சியை அனுப்புகிறான். இப்போ இடும்பியும் வரா, யார் மனுஷங்கன்னு பார்க்கறதுக்கு வர்றவ தூரத்தில் ஆஜானு பாகுவாக இருக்கிற பீமனை பார்த்துடுறா. கண்டதும் காதல், பார்த்தோன்னே காதல் வந்துடுது. அப்புறம் ஒரு இடும்பை ஒரு அரக்கி இல்லையா, அப்படியே அசிங்கமாக வந்தால் அவனுக்கு பிடிக்காமல் போயிடும்ல, அதனால ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணாக உருமாறிட்டு நேராக வந்து பீமன் முன்னாடி நிற்கிறா. பீமனுக்கு ஆச்சரியமாயிடுது, இந்த காட்டில் இப்படி ஒரு அழகான பொண்ணா, அதுவும் இந்த நேரத்தில், அப்படி யாரும்மா நீ எப்படி இங்கே அப்படின்னு கேட்டோன்னே அவ சொல்கிறா, நீ என்ன ஏதுன்னு தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்க, இந்த காடு ஒரு பயங்கரமான அரக்கனுக்கு சொந்தமானது, அவன் பேர் இடும்பன், அவன் தங்கச்சி தான் நான், என் பேர் இடும்பி, உங்களெல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் அவன் என்ன அனுப்பிச்சி வச்சான், உங்களை பார்த்து பிடிச்சி வைக்க சொல்லியிருக்கான், தயவுசெய்து இங்கேருந்து உடனே போயிடு, இல்லைனா அவன் உன்னை கொன்றுவான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, உன் மேலே நான் காதல் வசப்பட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன், உன்னையும் உனக்கு பிடிச்சவங்களையும் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், சீக்கிரம் போ அப்படின்னு கெஞ்சிரா. உடனே பீமன் சிரிச்சிடறான், யார் அரக்கன், என்ன அரக்கன், அதெல்லாம் நிறைய அரக்கன்லாம் பார்த்தாச்சு, அவனெல்லாம் நினச்சி நான் பயப்பட மாட்டேன், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது, நீ ஒரு ஓரமாக போய் உட்காரு அப்படின்றான். இவன் மறுபடியும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா, இங்கே பாரு புரிஞ்சுக்கோ, உனக்கு பிரச்சனையோட தீவிரம் புரியல, அவன் ரொம்ப மோசமானவன், அவனெல்லாம் உன்னால் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இடும்பன் வந்துடுறான். வந்துட்டு என்னடா இது பிடிச்சி வை மனுஷங்களன்னு சொல்லி அனுப்புனா, இவன் அழகான பொண்ணாகி அவன்கிட்ட காதல் வசனம் பேசிகிட்டு இருக்காளுன்னு கோவம் வந்துடுது. பக்கத்தில் வந்துட்டு நான் உன்னை என்ன சொல்லி அனுப்பிச்சேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னெல்லாம் அனுப்புனேன் பாரு, நீ அழகான பொண்ணு அவன்கிட்ட காதல் வசனம் பேசிகிட்டு இருக்கியா, முதல்ல நான் இவனை முடிச்சுட்டு அடுத்து உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் கிட்ட சொல்கிறான். நான் உன்னை இப்போ சாப்பிட போகிறேன், முதல்ல உங்கள் இந்த இந்த யார் இதுங்களெல்லாம் சேர்த்து கூட நான் சாப்பிட போகிறேன்னு சொன்னேன்னா பீமன் சொல்கிறான், அமைதியாக இரு, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப டயர்டில் இருக்காங்க, அவங்க டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்க வேணாம், அமைதியாக வா அந்த பக்கம் போய் சண்டை போடானே, நீ யார் அது எனக்கு சொல்கிறதுக்கு, சாகிறது நீ அங்கே செத்தானே இங்கே செத்தானே, இங்கேயே உன்னை கொள்கிறேன் பாரு அவனு கத்திக்கிட்டு அங்கேயே பீமன் கூட சண்டை போடுறதுக்கு அவன் தொடங்குறான். பீமன் வந்து அவனை பிடிச்சி தரன்னு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் வெட்ட வெளிக்கு கொண்டு போயிட்டு அங்கே வச்சு பீமனுக்கும் அவனுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அவன் கத்திக்கிட்டு 2 பேரும் மூச்சு விடுற சத்தம், அந்த சத்தம் இந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடே அதிருது. இப்போ இந்த 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 சத்தத்துலலாம் எந்திரிப்பாங்கல்ல, குந்தி எழுஞ்சிடுறாங்க. எழுஞ்சா பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு நின்றுட்டுருக்கு, தூரத்தில் பீமனும் வேற ஒரு அரக்கனும் சண்டை போட்டுட்ருக்கான். அந்த அம்மா கேட்குறாங்க இந்த பொண்ணை பார்த்து, நீ யாருமா, என்ன நடக்குதுங்கன்னொன்னே அந்த பொண்ணு குந்தி காலில் விழுந்து, அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு, இது இடும்பன், என் பேர் இடும்பி, நான் அவனோட தங்கச்சி, எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இங்கேருந்து போயிடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், சொல்கிறதுக்குள்ளே உங்கள் பையன் கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ அர்ஜுனன் எல்லாருமே முழிச்சிடுறாங்களே, எல்லாரும் பக்கத்தில் போகிறாங்க. போனோடனே அர்ஜுனன் வந்து பீமனை பார்த்து கலாய்க்கிற மாதிரி ஒரு குரலில், என்ன பீமா ராத்திரிலேருந்து சண்டை போட்டுட்டு இருக்க போல இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும், அவனை உன்னால் முடிக்க முடியுமா இல்லையா, இல்லை நான் வேணா முடிச்சு விட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். உடனே பீமனுக்கு கோவம் வந்துடுது. ஒரே நிமிஷம் அவனை நசுக்கி கொன்று முடிச்சிடுறான். முடித்த உடனே இப்போது எல்லாரும் அங்கேருந்து கிளம்பலான்னு எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது இந்த இடும்பி என்ன பண்ணுறா, அவளுமே பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கா. அப்போ பீமன் திரும்பி பார்த்து, இந்தம்மா நீ ஏன் எங்கள் பின்னாடி வர, நீ வந்து அரக்கருக்குள்ள பொண்ணு, உனக்கு எங்களுக்கெல்லாம் செட் ஆகாது, நீ கிளம்பு அப்படின்னா. இல்லை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டனே அப்படின்றா. அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த பார் எனக்கு என் அண்ணன் இருக்கான், என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், அதாவது எங்கள் அம்மா பேச்சு தான் நான் கேட்பேன், நானாக எடுக்கிற முடிவு கிடையாது இது அப்படின்னு சொன்னோன்னா அவள் போய் தர்மர் கால்லையும் குந்தி கால்லையும் விழுந்துடுறா. அம்மா உங்களுக்கு தெரியாதது இல்லை, நான் உங்கள் பையனை வந்து விரும்பிட்டேன், நான் இனிமேல் செத்தாலும் உங்கள் பையனோட பொண்டாட்டியாக தான் சாகணும்னு ஆசைப்பட்றேன், எனக்குன்னு உலகத்தில் இருந்த ஒரே சொந்தம் எங்கள் அண்ணன் தான், அவனை கூட நான் விட்டுட்டேன், உங்களை முன்னிட்டு நான் அவன் சாகிறத கூட நான் கண்டுக்காம தான் இருந்துட்டேன், இனிமேல் எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் இல்லைன்னா நானும் சாக வேண்டியது தான் அப்படின்னு சொன்னால் குந்திக்கு
இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்து பாவமாயிடுது. டேய் பாவம்டா, பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தர்மர்கிட்ட பேசுகிறாங்க. எப்பா இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு கேட்டோன்னே, தர்மர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்ல பொண்ணாக தான் தெரியுது, நம்ம உயிரை காப்பாற்றிருக்கு, அப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம தானே வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே வந்து இடும்பையை பார்த்து பேசுகிறாரு. அம்மா நீ நல்ல பொண்ணாக இருக்க, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு, உன்னை வந்து என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறதுல, நீங்கள் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, இவனை நீ கல்யாணம் பண்ணிவிட்டு பகல் முழுக்க நீ இவன் கூட இருக்கலாம், ஆனால் ராத்திரி இவனை கொண்டு வந்து எங்ககிட்ட விட்டுறணும். ஏன்னா அவன் எங்களுக்கு பலம் அவன் மட்டும்தான், அவன் எங்கள் கூட இருந்தால் தான் எங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இவர் மூலமாக ஒரு குழந்தை கிடைச்ச உடனே நான் இவரை விட்டுட்டு போயிடுறேன், அது வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன், நீங்கள் எங்கே போகணுமோ நானே கூட உங்களை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் இவ சொல்கிறா. அப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து பக்கத்தில் சாலிகோத்திரம் அப்படின்னு முனிவர்கள் ரிஷிகள்லாம் வாழ்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே நாங்கள் போகணும் அப்படின்றாங்க. இவ எல்லாரையும் அங்கே கொண்டு போகிறா. இப்போ என்ன ஆகுதுன்னா, பீமனும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பகலில் பீமனை கூட்டிகிட்டு போயிட்டு அவளை எங்கெங்கே போகணுமோ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணுமோ இருந்துட்டு ராத்திரியில் பீமனை கொண்டு வந்து இங்கே விட்டுருவா. இவங்களுக்கு தேவையான சேவைகள்லாம் இவ செய்கிறா. இப்போ இந்த சாலிகோத்திரத்துக்கு வியாசர் இவங்களை பார்க்க வராரு. வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அந்தணர்களாகவே இருங்க, இன்னும் நீங்கள் உயிரோடு இருக்கிறது கௌரவர்களுக்கு தெரிய வேணாம், யாருக்குமே தெரிய வேணாம், கொஞ்ச நாளுக்கு அந்தணர்கள் வேஷத்தில் இருங்க, அதனால் நீங்கள் வேதம்லாம் படிச்சுக்கோங்க, இந்த சாலிகோத்திரத்துலேயே இருந்துட்டு இங்கே வேதம் எல்லாம் படிச்சுக்கோங்க, படிச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு கொஞ்ச நாளில் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவங்களும் அங்கேருந்து வேதம்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 7 மாதம் ஆகுது. இந்த பொண்ணு, அதாவது இடும்பையை வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறா. அந்த குழந்தை அசுர குழந்தை இல்லையா, பிறந்தவனையே பெருசாக இருக்குது கை கால் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு கடோத்கஜன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது பாண்டவர்களுடைய அவங்களுக்கு வந்து முதல் குழந்தை, அந்த குழந்தைன்றதுனால எல்லாருமே ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. தர்மரில் ஆரம்பித்து நகுலன் சகாதேவன் வரைக்கும் அந்த குழந்தை மேலே பாசமாக இருக்காங்க. அந்த குழந்தையும் இவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மரியாதையாக நடந்துக்குது. அப்போ இவங்க கிளம்பி போக வேண்டிய ஒரு நாள் வருதுல்ல, அதனால் இவன் என்ன பண்ணுறா, இவங்களெல்லாம் பிரிய மனசு இல்லாமல் அந்த குழந்தை கடோத்கஜனை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அந்த கடோத்கஜன் என்ன சொல்கிறான்னா, நான் அம்மாவோட கிளம்புறேன், பாட்டி மாமாங்கள்லாம் இருக்காங்களா, சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்காங்களா, அவங்கக்கிட்டலாம் சொல்லிவிட்டு நீங்கள் எப்போ என்னை கூப்பிட்டாலும் நான் வருவேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பக்கத்தில் ஏகச்சக்கரம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் ஒரு அந்தனர் வீட்டில் தங்குறாங்க. அந்தனர் வீட்டில் தங்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் அந்தனர்கள் மாதிரி தானே இருக்காங்க. காலையில் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் 5 பேரும் போய் எல்லா வீட்லேயும் பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க, சாப்பாடு பிச்சை எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுப்பாங்க. ராத்திரி ஆனால் குந்தி என்ன பண்ணுவா, அது எல்லா சாப்பாடையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு அந்த சாப்பாட்டை 2ஆக பிரிப்பா. 2ஆக பிரித்து ஒரு பாகத்தை இவங்க 5 பேரும், அதாவது குந்தி, அர்ஜுனன், தர்மர், நகுல சகாதேவன் சாப்பிடுவாங்க. இன்னொரு பாகத்தை பீமனுக்கு கொடுப்பாங்க. ஆனால் பீமனுக்கு இதெல்லாம் ஏமாத்திரம், இது வந்து இத்தினுண்டு மாதிரி தான், அந்த யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி தான் இருக்குது. நாளுக்கு நாள் வந்து பீமன் வந்து ஒல்லி ஆகிட்டே போகிறாரு. ரொம்ப பார்க்கவே பரிதாபமாக எடுத்து குந்திக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் ஒரு குயவன் ஒருத்தன் இருக்கான், அதாவது மண்பாண்டம் செய்யக்கூடிய ஒருத்தன், அவன்கிட்ட வந்து பீமன் பேசிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய பாத்திரம் வாங்கிக்கிட்டு இவ்வளோ பெரிய பானை ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பானையில் போய் பிச்சை வாங்குறாரு. அங்கே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிண்டல் பண்ணிக்கிட்டே அதுலலாம் சாப்பாடு போடுறாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, மற்ற 4 பேரும், அதாவது தர்மர், அர்ஜுனன், நகுல சகாதேவன் எல்லாரும் வந்து வெளியில் போயிருக்காங்க. பீமனும் குந்தியும் மட்டும் வீட்டில் இருக்காங்க. அவங்க தங்கியிருக்காங்களே ஒரு அந்தனர் வீடு, அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த அந்தனர் வீட்டில் ஒரே அழுகு சத்தமாக கேட்குது. அப்போ வந்துட்டு பீமன் கேட்குறாரு, ஏம்மா இவங்க அழுதுகிட்டே இருக்காங்கன்னா, இருப்பா எனக்குமே தெரியல கேட்கலாம் அப்படின்னு 2 பேரும் அமைதியாக கேட்குறாங்க. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த வீட்டோட தலைவன் இருக்கான் இல்லையா, சொல்கிறான், இல்லை இன்றைக்கி நான் போகிறேன், நான் சாக போகிறேன், நான் போனால் பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறா, ஏங்க நீங்கள் இருந்தீங்கன்னா வந்துட்டு பிள்ளைங்களை நல்லா பார்த்துப்பீங்க, நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் செத்து போகிறேன், நான் போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது. இப்போ அவங்களுக்கு பெரிய பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அப்பா அம்மா நீங்கள் 2 பேரும் ரொம்ப முக்கியம், தம்பி பாவம், நீங்கள் 2 பேரும் இருந்து தம்பியை பார்த்துக்கோங்க, நீங்கள் இன்னும் கூட நிறைய குழந்தை பெற்றுக்கலாம், நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் போய் செத்துடுறேன் அப்படின்னு ஆளுக்கு சாகிறதுக்கு தயாராக இருக்கும்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. கதறி அழுகுறாங்க. பார்க்க பாவமாக இருக்குது. அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், உடனே நான் போகிறேன், இன்னைக்கு நான் போயிட்டு அந்த அந்த அரக்கனை நான் வந்து இதோ இந்த குச்சியால் குத்தி கொண்டுருவேன்னு அந்த அங்கே ஒரு
சாதாரண குச்சி ஒன்றை காட்டிட்டு அவன் சொன்னவொடனே அந்த வீட்டில் அந்த சோகத்துலேயும் ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷத்தில் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறா குந்தி, இதான் சரியான நேரம்ன்ட்டு நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டு உள்ளே போயிட்டு, என்ன ஆச்சு உங்கள் பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கலாமா, தப்பாக நினச்சிக்கலாம், உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே இப்போது அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் யாராலையும் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைமா, நீங்கள் விடுங்க, நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போங்கன்னா. இல்லை இல்லை சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு குந்தி கேட்குறாங்க. அப்போது அந்த அந்தணன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஊரில் ஒரு அரக்கன் இருக்கான், பகாசுரன்ற ஒரு மோசமான அரக்கன். அவன் என்ன பண்ணுறான், அந்த ஊரில் வந்து ஆனா உனா எல்லாரையும் அடித்து இழுத்து மனுஷங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு மாதிரி நாசம் பண்ணுறது, இந்த மாதிரி கொடுமையாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ அந்த ஊர்க்காரவங்களாம் கூடி பஞ்சாயத்து வச்சு அந்த அரக்கன் கிட்ட போயிட்டு, இதை பாரு உன் கையில் கல்ல விழுந்து கேட்குறோம், நீ இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடாத, நாங்களே தினமுமே ஒரு வண்டி நிறைய, மாட்டு வண்டி நிறைய உனக்கு சாப்பாடு கொடுக்குறோம், உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுக்குறோம், ஒரு மனுஷனை கொடுக்குறோம், 2 எருது கொடுக்குறோம், இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுக்கலாம், நீ சாப்பிட்டுக்கிட்டு நீ மற்ற எல்லாரையும் கொள்றதை விட்டுரு, எங்களை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே இந்த ஒப்பந்தத்துக்கு அந்த பகாசுரனும் ஒத்துக்கிறான். அதுலேருந்து எவ்ரிடே ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஆள் சாகரத்துக்கு போகணும், அந்த மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போகணும், அந்த வண்டி நிறைய அவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். இப்போது இன்றைக்கி இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட டேர்னு, அதனால தான் மாறி மாறி நீ போகிறேன் நான் போகிறேன், நீ சாகுற நான் சாகுறேன்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை குந்திக்கிட்ட சொல்லி அந்த அம்மாவும் அந்த அந்தணனும் ஒன்று அலறாங்க. அப்போ குந்தி சொல்கிறாங்க, வருத்தப்படாதீங்க, இன்றைக்கி உங்களுக்கு பதிலாக என் பையன் போவான் அப்படின்றான். அந்த அந்தனர் பதறிடுறாரு, ஐயோ நீங்கள் எங்களோட விருந்தாளியை போய் இந்த மாதிரி பிரச்சனையை மாட்டி விட முடியுமா, இது எங்கள் தலைவிதி, நாங்கள் தான் போய் ஆகணும், நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை 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 நீங்கள் கவலைப்படாதீங்க, என் பையன் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவான், எந்த அம்மாவாவது அனுப்புவாளா, நான் அனுப்புகிறேன்னா எனக்கு என் பையனை பற்றி தெரியும்ல, நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஓரளவுக்கு சம்மதிக்க வச்சுட்டா. அப்புறம் தர்மர்லாம் வந்தோன்னா தர்மர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறா. தர்மருமே பயந்துடுறாரு, அம்மா என்னம்மா விளையாடுறியா, நம்மக்கிட்ட இருக்கிறதே பீமன் மட்டும்தான், அவனை அனுப்பி வச்சுட்டா ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைப்பா அவன் எப்போ வந்து இந்த நாகலோகத்துக்கு போயிட்டு வந்தானோ அப்போவே எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது, பெத்த அம்மாவுக்கு தெரியாதா பையனோட இது என்னன்னு, என்னை நம்புங்க, அவன் போயிட்டு வந்தானா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பீமன் ரெடி ஆகிறாரு. இப்போ பீமனுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா ஒரு மாட்டு வண்டி நிறைய சாப்பாடு எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னாடியுமே அவருக்கு அந்த ஊரையே சேர்ந்து பயங்கரமாக விருந்தெல்லாம் போட்டு அவரை கிளப்பி விடுறாங்க. இவரும் மாட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த பகாசுரனோட குகைக்கு போகிறாரு. போயிட்டு அந்த பகாசுரனை கூப்பிடல, எதுவும் பண்ணல. ஒருவேளை சண்டை போட்டதுக்கப்புறம் இந்த சாப்பாடெலாம் செதறி வீணாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால நல்லா சாப்பிட்றலாம், சாப்பிட்டு தெம்பா அவன் கூட சண்டை போடலான்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அந்த வண்டி ஃபுல்லாக இருக்கிற சாப்பாடு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. என்னடா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அந்த அசுரன் மெதுவாக வெளியில் வந்து பார்த்தா ஒரு மனுஷன் ஒருத்தன், அவன் இவருக்கு வர வேண்டிய வண்டி, அந்த வண்டியில் இருக்கிற சாப்பாடெலாம் சாப்பிட்டது தெரியுது. என்னடா தைரியம் உனக்கு, என் சாப்பாட்டையா நீ சாப்பிட்ட அப்படின்னு கேட்டு அவங்க கூட சண்டை போட வர. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. பீமனுக்கும் அந்த பகாசுரனுக்கும் இடையில பயங்கர சண்டை நடக்குது. கடைசியில் பகாசுரனை ஜெயிச்சு அழிச்சிடுறாரு பீமன். அழிச்சிட்டு நிம்மதியாக ஊருக்கு வந்து இந்த விஷயத்த சொல்கிறாரு.